வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சக்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம பட்டன் டேக் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல டிவிஷன் அண்ட் ஸ்பேன் டேக் பத்தி பார்க்கலாம். முதல்ல டிவிஷன் டேக் பத்தி பார்க்கலாம். டிவிஷன் டேக்ன்றது என்னன்னா, அதாவது இப்போ ஒரு பல எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, அத வந்து ஒரே கண்டெய்னருக்குள்ள விராப் பண்றதுக்கு தான் வந்து டிவிஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்து லோரேம் 20ன்னு போட்டுக்கிறேன். அதாவது 20 வந்து ரேண்டமான ஒரு பேராகிராஃப்ஸ். இதுலயும் வந்து லோரேம் 20. அதாவது இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இன்னும் 2 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேராகிராஃப் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் எல்லாத்துக்குமே நான் வந்து பேக்கிரவுண்ட வந்து நான் ரெட் கலர்ல வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு வச்சுக்கோவேன். இப்போ பாருங்க. ஸ்டைல் அப்படின்றத யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் கலர வந்து என்ன வைக்கலாம்? லைட் ப்ளூன்னு வைக்கலாம். லைட் ப்ளூன்னு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ எல்லாத்தையும் வைக்கணும்னா, இதை நான் எல்லாத்துக்கும் நான் திருப்பி திருப்பி எழுதுற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணி பேஸ்ட், பேஸ்ட், பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரே செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து div tag வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ நான் இந்த மொத்த பேராகிராஃப் டேக்கையுமே div அப்படின்ற ஒரு டேக்குள்ள வந்து போட போறேன். இதை வந்து காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம div tagக்குள்ள வந்து நம்ம பேராகிராஃப் டேக் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த div tag நான் வந்து ஸ்டைல வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே செட் ஆஃப் கோட்ல வந்து ஃபுல் அந்த எல்லா பேராகிராஃபுமே வந்து லைட் ப்ளூவா மாறிடுச்சு. இதுக்கு தான் வந்து div tag வந்து யூஸ் பண்ணுவாங்க. div tagன்றது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். அது என்ன பிளாக் லெவல் எலமெண்ட்ங்கிறத நம்ம வந்து ஸ்பேன் டேக் பத்தி பார்க்கும்போது நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்பேன் டேக் இப்போ வந்து div tag வந்து எப்படின்னா மொத்த தனித்தனி எலமெண்ட்ஸுமே ஒரே கண்டெய்னர்ல வந்து விராப் பண்றது. இது ஸ்பேன் டேக் என்னன்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டைல் பண்ணணும். இல்லாட்டி அதுக்கு ஏதாவது இது பண்ணணும்னா, அதுக்கு வந்து நீங்க ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த டாலர் இப்சம்ன்றத மட்டும் நான் எல்லோ கலர்ல மாத்தணும்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி நான் div tag யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோமே. இதோ கட் பண்ணி பேஸ்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லாரெம் இப்சம் மட்டும் ஒரு தனி ஸ்பேஸ எடுத்துக்கிச்சு. இந்த டாலர் செட்ன்றது வந்து கீழ போயிருச்சு. இல்லாட்டி நான் உங்களுக்கு வந்து நடுவுல div tag போட்டு நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்ப நான் வந்து இந்த 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 இடத்துல வந்து நான் div tag போடுறேன்னு வச்சுக்குவோம். நான் இந்த வேர்ட தான் வந்து நான் ஸ்டைல் பண்ண போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது மட்டும் வந்து கீழ வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த வேர்ட் மட்டும் கீழ வந்துருச்சு. இது வந்து இந்த என்டையர் லைனையுமே அதுவே எடுத்துக்கிச்சு. இதுதான் வந்து பிளாக் லெவல். இத வந்து இப்ப கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பேன் அப்படின்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த அந்த எலிமெண்ட் வந்து அங்கேயே தான் இருக்கும். அதாவது இன்லைன். அந்த ஸ்பேஸ ஃபுல்லா எடுத்துக்காம, அதுக்கு தகுந்த ஸ்பேஸ மட்டும் அது எடுத்துக்கும். இதுதான் வந்து ஸ்பேன் டேக். இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதுக்கு தனியா ஏதாவது புரோகிராமிங் லாஜிக் எழுதிக்கலாம். ஸ்டைல்லயும் பேக்கிரவுண்ட் கலர்ல எல்லோன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த இடம் மட்டும் எல்லோ கலர்ல இருக்கு. இதனால தான் நம்ம வந்து ஸ்பேன் டேக், div tagன்னு வந்து 2 டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் வந்து div அண்ட் ஸ்பேன் டேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.